இப்போ எலெக்ஷன் சீசன் வந்ததுனால ஒவ்வொரு கட்சியும் அவங்க கட்சியில இருந்து மத்த கட்சிக்காரங்களை கிண்டல் அடிக்கிறதுக்காக நிறைய பேரை பேச தயார்படுத்துவாங்க. அதே மாதிரிதான் தேர்தல் பிரச்சாரத்துல அரசியல் கட்சி பேச்சாளர்கள் சில பேர் பேசுறது ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதுல திண்டுக்கல் லியோனி தனிபாணியிலேயே பேசுவாரு. அவர் பாஜக கூட்டணிய எப்படியெல்லாம் கலாச்சிருக்காரு நீங்களே பாருங்களேன். நம்ம பாஜகவை சேர்ந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன், எங்க ஐயா இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தன் பெற்றெடுத்த அற்புதமான மகள், இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு பறக்கிறத விட்ட கதையா கவர்னர் பதவியை விட்டுவிட்டு இப்போ பாவமான்னுட்டு இப்போ ஒரு உதாரணம் சொன்னாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுடைய கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி தெரியுமா? இலையை போட்டு அதில் சிவப்பு கலர் சாம்பார், அதாவது காவி கலரில் சாம்பார் ஊற்றி, கேரட்டு, சிவப்பு கலர் கேரட்டு, வெள்ளை கலர் முள்ளங்கி, அதுக்கப்புறம் பச்சை கலர் பீன்ஸ், இந்தியா அப்படிங்கிற 3 கலரில் கூட்டு வச்சுருக்காங்களாம். 10க்கு மாம்பழம் வச்சுருக்காங்களாம். சைக்கிளில் போய் பாயாசம் வாங்கிட்டு வந்திருக்காராம். இதெல்லாம் உங்கள் கூட்டணி கட்சி சின்னம். இலை, அதுக்கப்புறம் மாம்பழம், சைக்கிள் எது? ஜிகே வாசன். சைக்கிளில் போய் பாயாசம் வாங்கிட்டு வந்து ஒரு ஏழைக்கு கொடுத்தவுடன் அவனுடைய முகம் தாமரை போர் மலர்ந்தது. அம்மாவோட அரிய கண்டுபிடிப்பு. திண்டுக்கல் லியோனி தமிழிசையா எப்படிலாம் கலாச்சாரம் நீங்களே பார்த்திருப்பீங்க. அதை மட்டுமா பண்ணாரு? லியோனி அப்படி பேசுனா தயாநிதி மாறன் எப்படி பேசிருக்காருன்னு பாருங்களேன். சினிமா பாருங்க, விசிலடிங்க, ஓட்ட திமுகவுக்கு போடுங்கன்னு விஜய் கட்சியா போட்டு தாக்கியிருக்காரு. தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி வேஷம் போடுகிறாருன்னு வேற ஒரு புடி புடிச்சிருக்காரு. இனி பாஜகவுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை சொன்னாரா? சொன்னது யாருமா? எடப்பாடி பழனிசாமி. இனி பாஜகவுடன் நாங்கள் எந்த உறவும் வைத்துக் கொள்ள மாட்டோம். அவர்களே சிறுபான்மையினரை மன்னித்து விடுங்கள். தேவையில்லாமல் பாஜக சேர்ந்து உங்களுக்கு துரோகம் செய்து அத்தனையும் செஞ்சுவிட்டு நல்ல போல வேஷம் போட்டு நீ போறாரு. இனி பாஜக பக்கம் போக மாட்டோம். எங்க ஊர்ல அமைச்சர் நீங்க பார்த்துட்டு டிவில எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஜெயக்குமார் தெரியுமா? ஜெயக்குமார் நல்ல அமைச்சர். ரோட்ல யார் போட்டு பண்ணா வீட்டுக்கு மாமா கூப்பிடுறாரு. அதையும் பாத்தீங்களா? நீங்க யூடியூப்ல எல்லாத்தையும் பாக்குறீங்க இல்லையா? அவர் சொல்றாரு, நான் தோக்குறேன் ராயபுரத்துல, நான் வந்து ராஜா மாதிரி இருந்தேன். பாஜக மட்டும் இல்லைன்னா நாங்க ஜெயிச்சிருப்பேன், மந்திரியா இருப்பேன் சொன்னாரு. சரி, நீங்க சொல்றீங்க அன்னைக்கு உங்க தலைவர் எடப்பாடி பேர சொன்னாரு கூட்டணி என்ன பண்றாரு? அது வேற மாதிரி. இது திண்டுக்கல் லியோனி தமிழிசைய கலாச்சாரம், தயாநிதி மாறன் விசிலையும் தாவேகாவையும் கலாச்சாரம். இப்படி தேர்தல் வர இருக்கிறதுனால ஒவ்வொரு கட்சியும் மத்த கட்சிகளா மாறி மாறி கலாச்சிட்டு தான் வருவாங்க. அதை நம்ம தேர்தல் கச்சேரியில பார்த்துட்டே தான் வரும்.